வணக்கம். இன்று உங்கள் மணிமேகலை விவசாயத்தை பற்றிய ஒரு சிறு கவிதை போல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விவசாயியின் ஒரு நாள். வெள்ளி முளைக்கும் முன் விடிகாலை கருக்களில் விழித்தெழுந்து காடு கழனி சுற்றி பார்த்து மடை மாற்றி நீர் பாய்ச்சி சூரியன் முகம் பார்த்தா 6 மணி. பழஞ்சோறு நீராகாரம் நீர்க்க கரைச்சி சொம்புல குடிச்சா பசித்த வயிறு குளிர்ந்து போகும். 8 மணி வாக்கில் ஏறு பூட்டி உழுது பின் நாற்று பார்க்க போகையில் கேப்பை களி உருண்டையுடன் நேற்று வச்ச மீன் குழம்பு சேர்த்து வச்சு உங்கையில் சேத்துல பட்ட கஷ்டமெல்லாம் செத்துத்தான் போயிடுமே. உச்சி வெயில் மண்டை பிளக்க நாத்தங்கால் களையெடுத்து ஊறி வரும் உப்பு சுவை வியர்வையை உடுப்பிலே துடைத்தெடுத்து வாக்கா தண்ணியில் முகம் கை கால் கழுவி நிமிந்தாக்கா புதுக்காத்து அடிச்சாப்பல பொங்கும் ஒரு சந்தோஷம். வயக்காடு வரப்போரம் செழிச்சு நிற்கும் மரநிழலில் சித்த நேரம் உக்காந்து சிரம பரிகாரம் பண்ணி நொய்யரிசி சோத்து மேலே புளிச்ச கீரை தொக்கு வச்சு உள்ளங்கையில் உருண்டை பண்ணி வாய் நிறக்க உங்கும்போது குளுந்துதான் போகுமே கொடும் பசி வயிறுமே. சுற்றி வரும் பொண்டு மக்க கொண்டு வரும் கீரை மசியல், கடுகு துவையல், கார மிளகாய், சுரை கூட்டு, அயிரமீன் குழம்பு, மொச்சக்குழம்பு, புளிக்குழம்பு பாந்தமாய் பங்கு பிரித்து கிறுக்கி பய பிள்ளைங்க சிரிச்சு பேசி கேலி கிண்டல் என வெட்டி பேச்சு பேசி கூட்டமாய் வட்டமிட்டு கும்மாளமாய் சாப்பிட உச்சி சூரியன் ஓரமாய் போய் நிற்கும். சிறுபொழுது அசதி நீக்கி வெத்தலை பாக்கு மென்று சுறுசுறு பேத்திக்கிட்டு 3 மணி வாக்கில் மீண்டும் களமிறங்கி மிச்சமீதி வேலையை முடித்து காய் பறித்து புல்லுக்கட்டை தலையிலேந்தி பொடிநடையாய் வீடு தேடி விளக்கு வைக்கும் நேரம் வெரசலாக வந்து நிற்கும். பிள்ளைகளின் பசிமுகம் பாசமாக பார்த்துக்கிட்டு இரவு சோத்தை பொங்கி போட்டு குளித்து உறங்க போகையில் ராப்பொழுது தாலாட்டி கண்ணசர வச்சிருமே. ஒரு கதியே இப்படி என்றால் ஒரு வருஷ கதையை எப்படி சொல்ல? சூரியன் முகம் மேலே கிளம்பு முன்னே ஒளிக்கத்தை கும்பிட்டு உழவுக்கு போவாங்க. வெக்கை காலத்தில் வெட்டையாய் தகிப்பான் சூரியன். அனலாய் கொட்டுவான், எரிச்சலை கூட்டுவான். பொட்டு தண்ணி கிடைக்காம பூமி தாய் பொரிந்துதான் போவாள். வெடிப்புகளாய் மாறி வெக்கை தாங்க இயலாமல் தாகத்தோடு தவிப்பாள். தாயே கலங்கி நிற்க தவசி பெற்ற விவசாய பிள்ளைங்க கொடும் பசிக்கு உணவின்றி எலி பிடித்து சாப்பிடும். உரம் போன்ற உடலும் உளுத்துத்தான் போகும். காடுகரை கழனியெல்லாம் பாடுபட முடியாமல் பொலிவிழந்து காட்சி தரும். இது மட்டுமா? பட்ட பாடு நீங்கிட மாரியாத்தா பூசை போட்டு மழை வரும்னு பார்த்து நிற்க அங்கேயும் ஒரு ஆப்புதான். சடசட என மேகம் பொலந்து கொட்ட படபடவென இடி முழங்க பெருவெள்ளம் கரை தாண்ட நாற்று நட்ட பூமியிலே நாத்தெல்லாம் நஞ்சுதான் போகும் வேரோடு. பால் பிடித்த கதிரெல்லாம் பதறாகி போயிடுமே. பாவம் இந்த விவசாயி மழையோடு தன் கண்ணீரையும் கரைப்பான். இயற்கை துரோகம் செய்தால் எங்குதான் போவான் இந்த ஏழை விவசாயி? அன்று மும்மாரி பெய்து முத்தமிட்டதால் விளைநிலங்கள் நெல் மணிகளை விளையாட்டாய் உண்டாக்கின. இன்று நிலமகள் தன் நிலை திரிந்து மலடாகி நிற்கின்றாள் செயற்கை உரங்களால். இனியேனும் பூமி தாயின் இழந்த செல்வம் மீட்டெடுக்க இயற்கை விவசாயம் செய்வோம். வருங்கால சந்ததிகள் வளமாக செலுத்திட மரங்கள் நட்டு குளங்கள் வெட்டி மீண்டும் ஒரு புது சகாப்தம் படைத்திட செயல்படுவோம். ஏனெனில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். விவசாயியின் கை சேற்றில் பட்டால்தான் நம் கை சோற்றில் படும். உண்மை உண்மை உண்மை. விழித்தெழுங்கள், வெற்றி சமுதாயம் படைத்தெடுங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மக்களை, இயற்கை விவசாயத்தை ஊக்குவியுங்கள். நலமாக நாமும் வாழ்ந்து நம் சந்ததியையும் வாழ வைப்பேன் என்று இத்துடன் என்னுடைய
கவிதையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றியுடன் உங்கள் மணிமேகலை.